புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். மக்களால் போற்றப்படுகின்ற எடப்பாடியார் முதலமைச்சராக வருகின்ற தீர்ப்பு வருகின்ற நாளாக இருக்கின்றது. எனவே அதற்கும் சேர்த்து இன்றைக்கு வழிபட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி தமிழ்நாட்டு மக்கள் நலன் காக்கப்பட வேண்டிய ஆட்சி அமைய வேண்டும் என்று வழிபாடு செய்திருக்கின்றோம். இங்கேயும் சரி காஞ்சி காமாட்சி அம்மனையும் வழிபட்டிருக்கின்றோம். தொடர்ந்து கருத்து கணிப்புகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இன்னும் சொல்ல போனால் 203 தொகுதிகளுக்கு மேலாக நாங்கள் 2014 அபரிவிதமான வெற்றியை பெற்றோம். அந்த தேர்தலில் கூட கருத்து கணிப்பு என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தேர்தலை சந்தித்தார்கள். இப்பொழுது சந்தித்ததை போல ஆளுங்கட்சியாக திமுக தேர்தலை சந்தித்தது, நாங்கள் எதிர்கட்சியாக தேர்தலை சந்தித்தோம். அந்த கருத்து கணிப்புகளெல்லாம் பொய்யாக்கி திமுக சட்டமன்றத்துக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட வராமல் வெறும் 23 இடங்களை பெற்று நாங்கள் 203 இடங்களுக்கு அதிகமான இடங்களில் மகத்தான அபரிமிதமான வெற்றி பெற்று மாண்புமிகு அம்மாவர்கள் முதலமைச்சராக வந்தார். அதே நிலைமை தான் இன்றைக்கு 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்று மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தின் பொற்கால முதல்வராக வருது. இது காலத்தின் கட்டாயம். இந்த கருத்து கணிப்புலாம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. எங்களை பொறுத்தவரை 23/4 அன்றைக்கு தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். என்ன தீர்ப்புன்னு சொன்னால், சேஞ்சார்ஜ் கோட்டையில் எடப்பாடியார் இன், ஸ்டாலின் அவுட். இதுதான் கருத்து கணிப்பு. நிதர்சனமாக வருகின்ற 4ஆம் தேதி வரக்கூடிய தீர்ப்பாக இருக்க போகுது. ஒரு புதிதாக ஒரு கட்சி அரசியல் களத்துக்கு வரும்போது ஏற்படுகின்ற தாக்கம் தான். இன்னும் சொல்லப்போனால் 2006 முதல்ல தேர்தல் களத்தில் அன்றைக்குள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முதல் தேர்தலை சந்தித்தது. கிட்டத்தட்ட 8.5% வாக்குகளை பெற்றார். அந்த நேரத்தில் இதே போல தான் அவர் செல்கின்ற இடங்கள்லாம் கூட்டம் கூடியது. தேர்தல் கூட கருத்து கணிப்பாக மிக அபரிமிதமான வெற்றியை பெறுவார் என்று சொன்னார்கள். கடைசியில் முடிவை பார்த்தால் அவர் ஒருவர் தான் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு அடுத்த தேர்தலில் எங்களோடு கூட்டணி சேர்ந்த பலனாகத்தான் அவர் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை கூட பெற்றார். எங்களிருந்து விலகினார், அனைத்தையும் இழந்தார். எனவே எந்த அரசியல் கட்சியும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் பேரஞ்ச அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கின்றோம். ஏன்னா இந்த காஞ்சி பிறந்த மண். அவருக்கு பிறகு ஒரு கட்சியை தோற்றுவித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கம்தான் தமிழகத்திலே வேரூன்றி ஆள்போல் தலைத்து அறுபோல் வேரூன்றி கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தோடு மட்டுமல்லாமல் மீண்டும் ஆட்சி அமைக்கின்ற வரலாற்றை இங்கே படைக்கப் போகின்றோம். அதற்கு பிறகு எத்தனையோ நடிகர் சிவாஜி கணேசனாக இருந்தாலும் சரி, எத்தனையோ பேர், கேப்டன் விஜயகாந்த், சரத்குமார், டி ராஜேந்தர், பாக்கியராஜ் போன்ற எண்ணற்ற கட்சி நடிகர் எஸ்எஸ்ஆர் அந்த காலத்து கட்சியை துவங்கினார்கள். யாரும் அதிமுக வாக்கை பாதித்ததாக சரித்திரம் இல்லை கடந்த 50 ஆண்டுகால தமிழக அரசியல். அதே போல்தான் இந்த தேர்தலிலும் அந்த முடிவுதான் எதிரொலிக்கும். எங்கள் வாக்கு சதவீதத்தை யாராலும் பாதிக்க முடியாது என்ற நிலையோடு நல்ல தேர்தல் முடிவாக 200க்கும் அந்த நாங்கள் சொல்ல இயற்கையாகவே எங்களுக்கு ஒத்துழைக்கின்றது. இன்றைக்கு அந்த அளவில் நல்ல முடிவு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதான் நிதர்சனமான உண்மை. அந்த முடிவு தான் வரும்.